ஹலோ காய்ஸ், நான் உங்கள் வர்ஷு. ரோட் சைட் கால் அண்ட் டேட் வித் மை சீனியர் அக்கா பார்க்கலாமா? இவங்க ஏன் டிபார்ட்மெண்ட் சீனியர் கிடையாது, த சீனியர் ஃப்ரம் ரெஸ்பிரேட்டரி டிபார்ட்மெண்ட். அதனால தான் எனக்கு ஊட்டி எல்லாம் விடுறாங்க. 3 மணிக்கு காலேஜ் முடிஞ்சோடனே சவிதா வாசல்ல நின்று அடிச்சு பிடிச்சி பஸ் ஏறி பூந்தமல்லிக்கு வந்தாச்சு. இங்கே எங்களோட ஃபேவரட் காளான் ஷாப் இருக்கு, அங்கே தான் சாப்பிட வந்தோம். சரி, பூந்தமல்லி சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற ஆட்கள் கமெண்ட் செக்ஷன்ல அட்டெண்டன்ஸ் போட்டு போயிடுங்க. 66 and 62 இந்த பஸ்ஸோட ஸ்டாண்டிங் ஏரியால அந்த காளான் ஷாப் இருக்கும். ஃப்ரேம்ல இருக்க இந்த அக்கா ரொம்ப ஸ்வீட், எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே தெரியும். யூடியூப் மூலமா தான் இன்ட்ரோடியூஸ் ஆகி அப்புறம் பேச ஆரம்பிச்சோம். பானிபூரி மட்டும் வாங்கி அங்க கடைக்கிட்டே நின்று சாப்பிட்டுருவோம். காளான் எப்பயுமே வாங்கிட்டு போய் பஸ்ல உட்காந்து தான் சாப்பிடுவோம். காளான் வந்து 25 ருபீஸ் தான் இருந்துச்சு, திடுக்குன்னு 5 ருபீஸ் ஏற்றி 30 ருபீஸ் ஆகிட்டாங்க. சூடா தூக்கி வாயில போட்டு வாய் வந்துருச்சு. நீங்க நினைப்பீங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க காலேஜ்ல அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்குன்னு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான். அதுல இந்த அக்காவும் ஒண்ணு. ஏன்னா பீப்புளோட தாட் என்னன்னா, இவ யூடியூப் வச்சிருக்கா, இவ ஓவரா சீன் போடுவா, இவ யூடியூப் வச்சிருக்கா ஓவரா ஆட்டிடியூட் காட்டுவா. ஸோ அந்த ஆட்டிடியூட் அப்புறம் அந்த சீன்ன்றதுக்கு மீனிங் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதனால என்ன புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட யார் நல்லா பேசுறாங்களோ அவங்க கிட்ட நான் ரொம்ப நல்லா பேசுவேன். ஸோ எதையுமே மைண்ட்ல போட்டுக்காம நம்மளுடைய பாத் என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணுன்றதை நான் கத்துக்கிட்டேன். moral of the story is don't judge a book by its cover. Love you all to the core. Tata, bye bye.